கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் ஜோபிவின் கிரேஸ் சேனல் மூலமாய் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கடுகு விதையளவு விசுவாசம் என்ற தலைப்பின் மூலமாய் வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாமா? வேத தியானத்துக்காக மத்தேயு 17:20 என்ன சொல்லுது அப்படின்னா, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வசனம் சொல்லுது. இந்த வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசத்தோட நீங்க ஒரு காரியத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா அந்த விசுவாசமே உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா வெற்றியை தரும்னு சொல்லுது. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு ஜப்பானிய ஒரு மிஷினரி பெண் ஒரு அழகான அநாத ஆசிரமத்தை உருவாக்கி அந்த ஆசிரமங்கள்ல நிறைய அநாத பிள்ளைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா பராமரிச்சுட்டு வந்தாங்க. இந்த அநாத ஆசிரமம் எங்க இருந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு பின்புறமா தான் இந்த அநாத ஆசிரமம் இருந்துச்சு. அந்த அநாத ஆசிரமம் இந்த மலைக்கு பின்புறமா இருக்கிறதுனால இந்த அநாத ஆசிரமத்துல என்ன வராது அப்படின்னா சூரிய ஒளி அதிகமா படாது. சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு தேவையான அளவு படல அப்படின்னா நமக்கு நிறைய நோய்கள் வரும். அதே மாதிரிதான் இந்த அநாத ஆசிரமத்துல இருந்த அநேக பிள்ளைகளுக்கு இந்த சூரிய ஒளிய இந்த மலை தடுக்கிறதுனால இந்த ஒளி இந்த பிள்ளைங்களுடைய சரீரத்துக்கு கிடைக்காம போகிறதுனால அநேக பலவீனங்களினால அநேக பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் இந்த அநாத ஆசிரமத்தை இவங்க ரொம்ப சிறப்பா நடத்திட்டு வந்தாங்க. டெய்லி காலமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதத்தை வாசிச்சு இந்த பிள்ளைங்களை ஜெபம் பண்ண வைக்கிறது இந்த மிஷினரி பெண்ணோட வழக்கம். திடீர்னு இவங்களுக்கு அவங்களோட சொந்த ஊரான அமெரிக்காவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அந்த அமெரிக்காவுக்கு போனா 1 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அநாத ஆசிரமத்துக்கு மறுபடியுமா வர முடியும். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அநாத ஆசிரமத்தை விட்டு இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டமா உட்கார வச்சு வசன தியானிப்புக்காக ஒரு அதிகாரத்தை எடுத்தாங்க. அந்த வசனம் தான் எது அப்படின்னா இந்த மத்தேயு 17 இந்த 20வது வசனம். அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க, கடுகு விதையளவு உங்ககிட்ட விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருந்தா ஏசப்பா என்ன பண்ண முடியும்? வெற்றியை தர முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்களும் இந்த நாள்ல இருந்து டெய்லி என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணும்போது உங்க விசுவாசமே என்ன பண்ணும், நமக்கு நன்மையான ஒரு முடிவை கொண்டு வரும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அமெரிக்காவுக்கு புறப்பட்டாங்க. அமெரிக்காவுக்கு போய் அவங்களோட காரியங்கள் எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு மறுபடியுமா எங்க வந்தாங்கன்னா இந்த அநாத ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அநாத ஆசிரமத்துக்கு வரும்போது ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட இந்த அநாத ஆசிரமத்தோட நேம சொல்றாங்க. அப்போ இந்த டிரைவர் இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆசிரமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை அந்த வழியா, அந்த மிஷினரி பெண்மணி அந்த வழியா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அந்த மிஷினரி பெண்மணி சொல்றாங்க, டிரைவர் நீங்க வர்ற வழி எப்படி இருக்கு? ரொம்ப தவறான பாதையா இருக்கு. என்னோட அநாத ஆசிரமம் எங்க இல்ல, இந்த இடத்துல இல்ல, நீங்க தவறான பாதைக்கு போய் கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டிரைவர் சொல்றாங்க, நான் பல முறை என்ன பண்றேன், ஒரு மாதத்துல இந்த அநாத ஆசிரமத்துக்கு வர்றேன், எனக்கு இந்த அநாத ஆசிரமம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அநாத ஆசிரமத்துக்கு முன்னாடி கொண்டு அந்த வண்டியை விடுறாங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க போகும்போது மலைக்கு பின்னாடி இருந்துச்சு, எந்த ஒளியுமே கிடைக்கல, எந்த பூந்தோட்டமோ எந்த பூக்களோ எந்த செடிகளோ எந்த கொடிகளுமே இல்லை. ஆனா மறுபடியும் இவங்க திரும்பி வரும்போது அந்த மலையை காணல. அந்த அநாத ஆசிரமம் ரொம்ப பார்வைக்கு அழகா இருக்கு. அதுக்கு முன்னாடி பூந்தோட்டங்கள், இன்னும் நிறைய விதமான செடிகள் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க ஆச்சரியமா அந்த பிள்ளைங்க கிட்ட கேக்குறாங்க. இந்த இந்த பிள்ளைங்க இந்த பெண்மணியை பார்த்து ஓடி கட்டி பிடிச்சு அழுறாங்க. அப்ப அந்த பெண்மணி கேக்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது
இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க, விசுவாசத்தோட நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏசப்பா வந்து உங்களுக்கு பதில் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதை நாங்க ஏசப்பா கிட்ட ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ண, ஏசப்பா எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உடம்பு முடியாம ஆகுது ஆண்டவரே, எங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். இந்த மலை வந்து எங்களுக்கு தடையா இருக்குப்பா, இந்த மலையை வந்து எப்படியாவது நீங்க பெயர்த்து போடுங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்படி கேட்கும்போது ஏசப்பா வந்து பக்கத்துல இருக்கிற அந்த பசிபிக் கடலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மலையை வந்து தள்ளுண்டு போக பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க வந்து ஐரோப்பியர்களுக்கு வந்து இடங்கள் இல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இடங்கள் தேவைப்பட்டதுனால அங்க உள்ள பெரியவர்கள் இந்த மலையை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு 10 நாளைக்குள்ள எப்படியாச்சும் என்ன பண்ணணும், இந்த மலையை தரைமட்டமாக்கிரணும், அப்பதான் நம்மளுடைய ஜனங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலையை வந்து ஃபுல்லும் தரைமட்டமாக்கி பக்கத்துல இருக்கிற அந்த பசிபிக் பெருங்கடல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மலையை வந்து அஹ் தள்ளி போட்டுட்டாங்க. சரியா? பாத்தீங்களா ஏசப்பா வந்து எவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏசப்பாவுக்கிட்ட அந்த பிள்ளைங்க பண்ண அந்த சின்ன ஜெபம், அந்த கடுகளவு அந்த பிள்ளைங்களுக்கு உள்ளத்துல இருந்ததான் அந்த விசுவாசம் ஒரு பெரிய மலையை கூட தள்ளுண்டு போக பண்ணியிருக்கு. இதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையிலையும் மழை இல்லாம இருக்கலாம், ஆனா மலையை போலதான நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலும் அந்த விசுவாசம் ஏசப்பாவுக்கு மேல நமக்கு உண்மையா இருந்துச்சுன்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மலை வந்து தள்ளுண்டு போய் இந்த சமுத்திரத்துல விழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய விசுவாசத்தின் மூலமா எல்லாமே பெயர்க்கத்தக்கதா சமுத்திரத்துல இன்னும் பலவிதமான வழிகளில வருகிறதான பிரச்சனைகள் பலவிதமா ஏசப்பா வந்து அதை வந்து தள்ளுண்டு போக பண்ணுவாரு. இனி வருகிற நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பாக்க மேல விசுவாசத்தை வைத்து ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்க ஜெபித்து வேண்டுதல் பண்ணும்போது வருகிற நாட்கள்ல இந்த மலை எப்படி வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒரு ஒளியை கொடுத்ததோ, அந்த மலையை தள்ளுண்டு போக பண்ணி ஏசப்பா எப்படி அந்த பிள்ளைகளுடைய அநாத ஆசிரமத்துக்கு ஒரு ஒளியையும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியையும் கொடுத்தாங்களோ, அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றி நம்முடைய விசுவாசத்து மூலமாக நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். இந்த கதையின் மூலமா நம்ம கற்றுக்கொண்ட இந்த ஒவ்வொரு விசுவாசமான வார்த்தைகளையும் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாசம்படியாய் நடக்கும்படியாய் உங்கள் யாவருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன்.